மட்டக்களப்பில் தொடரும் மழை வீழ்ச்சி, வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பிரதேசங்கள். 7 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 7800 தமிழர் நியமனத்தில் பெரும் நெருக்கடி, ஒரே நாட்டில் 2 சட்டங்கள். இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகள், அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் மட்டக்களப்பில் கடலை அண்மித்துள்ள பிரதேசங்களில் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடல் கொந்தளிப்பு காரணமாக அவர்கள் தங்களது வாழ்வாதார பொருட்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்துவதை காண முடிகிறது. கடல் பலத்த இரைச்சலுடன் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றதனால் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பலத்த காற்று வீசி வருவதை அவதானிக்க முடிகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு தொடர்பாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பொலன்னறுவை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நீர்நிலைகள் அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளனர். ஏதேனும் அனர்த்த நிலை ஏற்படுமாயின் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கு அறியப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. தற்போதைய அனுரவின் ஆட்சி காலத்தில் தான் தென்மாகாணத்தில் எந்தவொரு போட்டி பரீட்சையுமின்றி அரசு சேவையில் பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு நாட்டில் 20 சட்டங்களா என அகில இலங்கை பட்டதாரிகள் ஒன்றிய தலைவர் கணேசன் அதனின் தெரிவித்துள்ளார். எமக்கு நீதி இழைப்பதற்காகவே அவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னர் இருந்த அரசாங்கங்கள் எம்மை தங்களது அரசியல் இருப்புக்காகவும் அரசியல் நலன்களுக்காகவும் பயன்படுத்திக் கொண்டனர். இந்த நிலையில் அகில இலங்கை ரீதியில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திற்கு எம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு அரசுக்கு 10 கடற்படை உலங்கு வானூர்திகளை அமெரிக்கா வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்க கடற்படையின் DH-57 ரகத்தைச் சேர்ந்த 10 கடற்படை உலங்கு வானூர்திகள் இலங்கையின் மீட்பு படைகளின் பயன்பாட்டிற்காக விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க தூதுவர் யூலி சங் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நம்பகத்தன்மைக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த உலங்கு வானூர்திகள் அதிகப்படியான பாதுகாப்பு பொருட்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றன. உபகரணங்களுக்காக எந்தவித செலவுமின்றி இந்த உலங்கு வானூர்திகள் வழங்க முடிகிறது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குவைத் நோக்கி சென்ற ஸ்ரீலங்காவின் விமான சேவைகள் நிறுவனத்துக்கு சொந்தமான JL-229 என்ற விமானம் இடைநடுவில் திருப்பி அழைக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறித்த விமானம் புறப்பட்டு 2 மணித்தியாலங்களில் 21 நிமிடங்களின் பின்னர் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கே திருப்பி அழைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் நேற்றைய தினம் மாலை 6:44 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குவைத் நோக்கி புறப்பட்டுள்ளது. இருப்பினும் விமானத்தின் ஹைட்ரோலிக் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானி இதுகுறித்து கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாடு அறைக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து விமானத்தை மீண்டும் திருப்புமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய செயற்பட்ட விமானி இரவு 9:05 மணியளவில் விமானத்தை பாதுகாப்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கியுள்ளார். சம்பவத்தின் போது விமானத்தில் 179 பயணிகளும் 8 விமான பயணிகளும் இறந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் எந்தவிதமான ஆபத்துமின்றி பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளனர். இது தொடர்பில் தெரிவித்த ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் கூட்டமைப்பு தொடர்பாடல் பிரிவின் தலைவர் தீபால் பிரேரா, பாதிக்கப்பட்ட பயணிகள் மற்றும் விமானங்களூடாக குவைத்தில் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெனிசுவேலாவுடன் தொடர்புடைய 2 எண்ணெய் டேங்கர்களை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளது. இதில் ரஷ்ய கொடியுடன் கூடிய கப்பல் ஒன்று அடங்கும். ரஷ்யா மற்றும் சீனாவுடனான பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் என்ற கவலைகள் இருந்த போதிலும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் டேங்கர்களை தொடர்ந்து கைப்பற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பயப்படவில்லை என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஐரோப்பிய கட்டமைப்பின் சமூக ஊடக பதிவின்படி அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் கண்காணித்த பின்னர் குறித்த கைப்பற்றல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பில்லா 1 என்று அழைக்கப்பட்ட இந்த டேங்கர் சட்டவிரோத எண்ணெயை கொண்டு செல்லும் டேங்கர் கப்பல்களின் நிழல் கடற்படையில் செயல்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
கண்டே உடதும்புற பகுதியில் நேற்று தினம் மாலை நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. டெக்டர் அளவுகோலில் குறித்த நிலநடுக்கம் 2.2 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடதும்பர தேவஹந்தியா கிராமத்தில் நேற்று தினம் மாலை 5 மணியளவில் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுவொரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதி அடைய வேண்டாம் என புவியியல் ஆய்வு மைய சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை கடற்பரப்பில் நேற்றைய தினம் அலைகள் சீற்றமாக வீசுவதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் சீரற்ற வானிலை காரணமாக காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் கடல் அலைகள் இவ்வாறு வீசுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடற்றொழிலாளர்கள் தொழில் நிமித்தம் கடலுக்கு செல்வதாயின் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை நேற்றைய தினம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருந்தது. இதனால் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை, சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சியை பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடற்றொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பில் தொடரும் மழை வீழ்ச்சி, வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பிரதேசங்கள். 7 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 7800 தமிழர் நியமனத்தில் பெரும் நெருக்கடி, ஒரே நாட்டில் 2 சட்டங்கள். இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகள், அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம்.